ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கூகுள் கம்பெனிலேருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு, செக்யூரிட்டி மெசேஜ். அது என்ன மெசேஜ்னால், இப்போ குழந்தைகளை டார்கெட் பண்ணி 3 அப்ளிகேஷன் விட்டுருந்தாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் கூகுள் கண்டுபிடித்து இப்போ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு. அந்த மெசேஜ் போய் நான் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்த பிறகு அதில் அதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கும் சொல்லலான்னு நான் இந்த வீடியோவை போடுறேன். ஸோ அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல வரது என்னென்னு தெரியும். அப்புறம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்போவுமே கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து தான் அதிகமாக ஆப்ஸு டவுன்லோட் பண்ணுவோம். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். அதை யார் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதை யார் யார் ஃபாலோ பண்ணலையோ அவங்கெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் ஏன் நான் கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து ஆப்லாம் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஸுமே சும்மா அப்லோட் பண்ண முடியாது. அதை அப்லோட் பண்ணணுன்னா அதுக்குன்னு எவ்வளோ ப்ரொசீஜர்லாம் இருக்குது. அது இருந்தால் மட்டும்தான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப்பை அப்லோட் பண்ண முடியும். நீங்கள் மட்டும் ஒரு ஆப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அசால்ட்டாக போய் அப்லோட் பண்ண முடியாது. கூகுளுக்குன்னு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் ஒரு ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொசீஜர்லாம் தாண்டின பிறகு தான் அந்த ஆப் கூகுள் ப்ளே ஸ்டோரில் விசிட் ஆகும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் ஒரு சில ஆப் இதையும் தாண்டி கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆட் ஆகிடுது. அப்படிப்பட்ட ஆப் தான் மால்வேர் அப்ளிகேஷன்னு சொல்லுவாங்க. ஹேக்கிங் இப்படி சம்மந்தப்பட்ட அப்ளிகேஷன் அதெல்லாம். அப்படிப்பட்ட மால்வேர் அப்ளிகேஷனை கூகுள் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, டிஜிட்டல் அக்கௌண்டபிலிட்டி கவுன்சில் ITCA அப்படின்ற ஒரு கவுன்சில் வச்சு தான், கவுன்சில்னால் ஒரு சபையை வச்சு தான் அவங்க இந்த மால்வேர் அப்ளிகேஷன் இருக்கா இல்லையான்னு தேடி கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அது வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் ஒரு சில அப்ளிகேஷன் அதுலேயும் இருந்து தப்பித்து எப்படியோ கூகுளில் இன்ஸ்டால் ஆகிடுது. பட் இருந்தாலும் திரும்பியும் இந்த கவுன்சில் இந்த சபை வரத்தில்லை. திரும்பியும் மீண்டும் இது உங்களோட சர்ச்சிங் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்படி தேடும்போது ஒரு சில அப்ளிகேஷனை உங்களுக்கு சந்தேகப்படுற மாதிரி எதனா இருந்துச்சுன்னா உடனே அந்த அப்ளிகேஷனை டெலிட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் சமீபத்தில் 3 அப்ளிகேஷனை டெலிட் பண்ணாங்க. அது குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட 3 மால்வேர் அப்ளிகேஷன் தான். அது என்னென்ன அப்ளிகேஷன்னா, பிரின்சஸ் சலூன் அண்டு நம்பர் க்ளோரிங், அது மட்டும் இல்லாமல் கேட்ஸ் ஆர் கவுஸ் ப்ளே அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன். அப்படின்ற 3 அப்ளிகேஷனை டெலிட் பண்ணாங்க. ஆனால் இதே மாதிரி எவ்வளோ அப்ளிகேஷன் ப்ளே ஸ்டோரில் இந்த பேரில் இருக்குது. ஸோ அது எல்லாமே இல்லை, இந்த 3 அப்ளிகேஷன் டெலிட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க எப்படி எந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க மொபைலில், அண்ட் அந்த அப்ளிகேஷன் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணாங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா ஒரு சில பேர் யூடியூப்பில் அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு கேட்டுக்கிட்டு நீங்கள் வேறு வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணுறவங்க, இந்த டவுன்லோட் பண்ணுற அப்ளிகேஷன் ஒருவேளை மால்வேர் அப்ளிகேஷனாக கூட இருக்கலாம். ஸோ நீங்கள் ப்ளே ஸ்டோர்லேருந்து கரெக்டாக சூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். ஏன்னா வெப்சைட்டில் இருக்கிற மாதிரியே ப்ளே ஸ்டோரில் எவ்வளோ அப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஆனால் ப்ளே ஸ்டோரில் இருக்கிற அப்ளிகேஷன் மால்வேர் அப்ளிகேஷன் இல்லை. ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ளே ஸ்டோர் மால்வேர் அப்ளிகேஷன் எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிச்சி டெலிட் பண்ணுறாங்க. ஸோ ப்ளே ஸ்டோரை எல்லாம் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், இது எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போத்தி பெரியவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மொபைலை சின்ன குழந்தைங்க அழுகுதுன்னு சொல்லிட்டு சின்ன பசங்கக்கிட்டே கொடுத்து அது குழந்தை அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி கொடுத்து அவங்க யூஸ் பண்ண வைக்கிறாங்க. ஸோ யூஸ் பண்ண வைக்கிறது நல்ல விஷயம் தான். பட்டு இந்த மாதிரி மால்வேர் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணாங்கன்னா உங்கள் குழந்தையோட டீட்டெயில்ஸ் அண்டு அப்படி கொடுத்தங்கன்னா உங்கள் குழந்தையோட டீட்டெயில்ஸ் அண்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணுங்கள். டோன்ட் மிஸ் த ஆப் ப்ளே ஸ்டோர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வாழ்க தமிழ், வளர்க அறிவியல்.